ஹரே கிருஷ்ணா. பிருந்தாவனத்தில் வந்து 12 முக்கிய வனங்கள் இருக்கிறது நமக்கு வந்து தெரியும். அதில் ஒரு முக்கியமான வனம் பகுலாவனம். அந்த பகுலாவனம் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், ராதா குண்டத்தில் இருந்து பிருந்தாவனத்துக்கு வரக்கூடிய பாதி தூரம் அது வந்து பகுலாவனம் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் நமக்கு வந்து காட்டுறாங்க. ஸோ சைதன்ய மகாபிரபு பிருந்தாவனத்துக்கு வந்திருந்தபோது அப்போ ராதா குண்டத்துக்கும் அவன் வந்து வர்றாங்க. அப்படி வர்ற வழியில் இந்த பகுலாவனத்தில் சைத்தன்ய மகாபிரபு ஒரு மரத்தின் அடியில் வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க. அப்போது அந்த மரத்தில் 2 கிளிகள், பகுலாவனத்தில் வந்து நிறைய கிளிகள் இருக்கும். ஸோ இந்த கிளிகள் எல்லாமே வந்து பிருந்தாதேவியினுடைய சர்வன்ட்ஸ், சேவகர்கள். அதனால் பிருந்தாதேவியினுடைய ஒரு வழிகாட்டுதலின்படி இந்த கிளிகள் எல்லாமே வந்து ராதாகிருஷ்ணருடைய அந்த லீலைகளில் வந்து மெசேஜ் பாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் 2 கிளி வந்து ரொம்ப முதன்மையான கிளி. ஒன்று வந்து சுகா, இன்னொன்று வந்து சாரி. இந்த சுகா அப்படிங்கிற கிளி வந்து எப்போதுமே வந்து கிருஷ்ணருடைய பக்கம் பேசும். இந்த சாரி அப்படிங்கிற கிளி வந்து ராதாராணியினுடைய பக்கம் வந்து பேசும். ஸோ இப்போ இந்த 2 கிளிகள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை சைத்தன்ய மகாபிரபு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அதில் இந்த சுகா அப்படிங்கிற அந்த கிளி வந்து சொல்லுது, ஏய் சாரி, உனக்கு தெரியுமா எங்களுடைய கிருஷ்ணர் வந்து அவர் வந்து மதன மோகன் அப்படின்னு சொல்லி அது வந்து சொன்னது. உடனே வந்து சாரி சொன்னது, அது வந்து ராதாராணி பக்கத்தில் இருக்கிறதுனால தான். இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் வெறுமனையே மோகன் தான். எங்களுடைய ராதாராணி யார்? ராதா மதன மோகன மோகினி. ஸோ அவங்களால வந்து அவரையுமே மோகிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சாரிங்கிற கிளி சொல்லுது. உடனே வந்து சுகா, எங்களுடைய கிருஷ்ணர் வந்து கோவர்தன மலையவே வந்து ஒரு சுண்டு விரலில் தூக்குனார் தெரியுமா அப்படின்னு சொல்லி சுகா அப்படிங்கிற கிளி சொல்லுது. உடனே அதுக்கு வந்து சாரி சொன்னாங்க, அதை தூக்குறதுக்கான சக்தி எங்கேருந்து வந்தது தெரியுமா? அது ராதாராணியினுடைய அந்த கடைக்கண் பார்வையிலிருந்து கிடச்சது அப்படின்னு சொல்லி அது வந்து சொல்கிறாங்க. எங்களுடைய கிருஷ்ணர் எவ்வளவு சூப்பராக ஸ்டைலாக வந்துட்டு பீகாக் ஃபெதர், அந்த மயிலிறகு வந்து தன்னுடைய அந்த தலைப்பாகையில் வச்சுருப்பார் தெரியுமா, பார்க்குறதுக்கு எவ்வளோ ஸ்டைலாக இருப்பார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த சுகா சொல்லுது. உடனே சாரி சொன்னது, அது ஏன் அவர் தலையில் வச்சுருக்காருன்னு தெரியுமா? ஏன்னா அதில் வந்து ராதிகான்னு அதில் வந்து பேர் எழுதியிருக்கு, அதனால தான் அவர் அதை தலையில் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லுது. அந்த பீகாக் ஃபெதர், அந்த மயிலிறகு இருக்கு, அது வந்து அப்படி லெஃப்ட் சைடு அப்படி கொஞ்சம் சாஞ்சு அது எப்படி ஸ்டைலாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சுகா சொல்லுது. உடனே சாரி சொன்னது, அது ஏன் லெஃப்ட் சைடு சாஞ்சிருக்கு தெரியுமா? ஏன்னா ராதாராணி கிருஷ்ணருக்கு லெஃப்ட் சைடு இருப்பாங்க. அப்போது ராதாராணியினுடைய அந்த பாதத்துக்கு வந்து நமஸ்காரம் பண்ணுற மாதிரி அந்த மயிலிறகு லெஃப்ட் சைடு சாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே சுகா சொன்னது, நானோ எங்களுடைய கிருஷ்ணர் வந்து இந்த ஜெகத்துக்கே ஜீவன் அப்படின்னு சொல்லி இந்த சுகா சொல்லுது. உடனே சாரி சொன்னது, எங்களுடைய ராதாராணி அந்த ஜெகத்துக்கே ஜீவனாக இருக்கிறவருக்கும் ஜீவன் அப்படின்னு சொல்லி சொன்னது. உடனே இந்த சாரி சொன்னது, எங்களுடைய கிருஷ்ணர் இந்த ஜெகத்துக்கே குரு தெரியுமா, கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. அதுக்கு வந்துட்டு இந்த சாரி சொன்னது, எங்களுடைய ராதாராணி பாஞ்சா கல்ப தரு. சுகா சொன்னது, எங்களுடைய கிருஷ்ணர் ஜெகத்துக்கே குரு. சாரி சொன்னது, எங்களுடைய ராதாராணி வாஞ்சா கல்ப தரு. அப்படின்னா என்ன, வாஞ்சா கல்ப தருன்னா என்ன அப்படின்னு சுகா கேட்டது. அதுக்கு உங்களுடைய கிருஷ்ணர் எங்கள் ராதாராணி கிட்ட வந்து கேட்டார், நான் இந்த ஜெகத்துக்கே குருவாக இருக்கணும்னு. எங்களுடைய ராதாராணி வாஞ்சா கல்ப தரு, கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவங்க, கருணையானவங்க. அதனால் அவங்க ரொம்ப கருணையாக, சரி போனால் போது நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்ததுனால உங்கள் கிருஷ்ணர் ஜெகத்துக்கே குருவாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த சாரி வந்து சொல்லுது, சாரிங்கிற அந்த கிளி. ஸோ இந்த கான்வர்சேஷனை வந்து சைத்தன்ய மகாபிரபு கேட்டு ரொம்ப வந்து ஆனந்தமாக அந்த கிருஷ்ணருடைய லீலைகளை வந்து ஸ்மரணம் பண்ணார். ஸோ இந்த மாதிரி வந்து பிருந்தாவனம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பிரஜேஸ்வரி, பிருந்தாவனத்தினுடைய ராணி யாருன்னா ராதாராணி தான். அவங்களுடைய கருணை இல்லாமல் நம்மளால் வந்து பிருந்தாவனத்துக்குள்ளே நுழையிறதுக்கோ பிருந்தாவனத்து லீலைகளை வந்து ஈவன் ஸ்மரணம் பண்ணுறதுக்கு கூட நமக்கு வந்துட்டு அதுக்கான ஒரு பாக்கியம் கிடைக்காது. அதனால் ராதாராணியினுடைய அந்த தாமரை திருவடிகளில் எப்போது நம்ம வந்து பிரார்த்தனை செய்து அவங்களுக்கு சேவை செய்து நமக்கும் வந்து பிருந்தாவனத்தினுடைய அந்த ஸ்மரணம் எப்போது நமக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராதாராணி கிட்ட வந்து நம்ம பிரார்த்தனை செய்வோம். ஹரே கிருஷ்ணா.